பூத்திற்கும் குறைந்தபட்சம் 18 பேர், அதிகபட்சம் 25 பேர் உள்ள உறுப்பினர்களை தேர்தல் பணிகளை செம்மையாக கடமையாற்றுவதிலே உறுப்பினராக தேர்வு செய்யப்படும். இப்படியெல்லாம் இந்த கட்டமைப்புகளை உருவாக்கி இந்த பொழுது நம்மை எதிர்த்து நின்று சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, வெற்றி பெறுவதற்கு எந்த கட்சியிலும் தமிழகத்தில் இல்லை என்ற நிலை ஏற்படும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முன்னாடி பேசியெல்லாம் சொன்னாங்க, அடுத்து ஆளப்படுகிறது நாம் தான். உண்மையாக சொல்கிறேன், இந்த கட்டமைப்புகள் நாம் முறையாக அமைத்து நாம் பயணத்தை வெற்றி பெறுவதை ஏற்பட்டால் நம்மை வெல்வதற்கு யாராலும் முடியாது என்ற நிலை தமிழகத்தில் உருவாக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு நம்முடைய அருமை சகோதரர் மாவட்ட கழகத்தினுடைய ஆட்சியர் அன்பு சகோதரர் ரஞ்சித் குமார் அவர்கள் ஏற்கனவே அவர் அறிவித்திருந்தார். அவர் சொன்னதை செய்கின்ற நல்ல உள்ளம் படைத்த நம்முடைய ரஞ்சித் குமார் அவர்கள் இன்றைய தினம் அவர் சொல்லபடி 25 லட்சம் ரூபாயை தேர்தல் நிதியாக இன்னைக்கு எங்களிடம் வழங்கியிருக்கிறார். இதுதான் நம்ம இந்த மீட்புகளுக்கு முதல் போனி, முதல் வரவு. அவர் ஆசையானவர், அவர் கையிலிருந்து இன்னைக்கு 25 ரூபாய் வாங்கியிருக்கிறார். மல நிறைய நிதி சேர்ந்த வாய்ப்பு இன்னைக்கு அவரால் தொடங்கப்பட்டு இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி, அதையும் நம்முடைய அண்ணா பிறந்த இந்த புண்ணிய பூமியிலிருந்து நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். சாதாரண ஏழை குடும்பத்தில், நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழக மக்கள் மட்டுமல்லாமல், இந்திய மக்கள் மட்டுமல்லாமல், உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுடைய இதயங்களில் ஈர்த்த பெருமை நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு உண்டு. அந்த புண்ணிய பூமியில் இன்றைக்கு நீங்கள் முதலாக முதல் வரவாக 25 லட்சம் ரூபாய் நம்முடைய அருமை சகோதரர் ரஞ்சித் குமார் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிதி பல மடங்காக பெறும். அத்தனை நிதியும் தொண்டர்களுக்கு தான் பயன்படுத்தும் என்பதை நான் இந்த நல்லதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். குறுகிய கால அவகாசமாக இருந்தாலும் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டிய நம்முடைய ரஞ்சித் குமார் அவருடைய இணைந்து பணியாற்றிய அத்தனை நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவர் கேட்ட நான் என்னங்க சாப்பாடு மேடையில் பேசணும்னு சொன்னீங்களே, அரிசி அண்ணே 5 மந்தி முடிஞ்சிருச்சு, 6வது மந்தி நடந்திருக்கு சொன்னாங்க. சரி விடுங்க, பந்திக்கு போகாம எங்களுடைய பேச்சை முழுமையாக கேட்க உட்கார்ந்திருந்த பெருமக்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம்.